முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தான் சொல்லு மைதிலி, இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டேஷன் போக வேண்டாம். இப்போது எங்கள் கூடவே வந்துடுங்க. நாளைக்கு காலையில் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். நானும் அதே தான் சொல்கிறேன். அபியும் சொல்ல, ஏன் என்னாச்சு? இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டேஷன் போகிறது எங்களுக்கு என்னவோ சரியாக படலை. காலையில் போய்க்கலாம் வாங்க. சரி கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாம். நால்வரும் கிளம்பி வீட்டுக்கு வர, என்னாச்சு ராகவி? பதறிக்கொண்டு திலகா ஓடி வந்தார். என்ன நெத்தியில் கட்டு போட்டிருக்கு? அது ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஹாஸ்பிட்டல் போனீங்க? இப்போது எப்படி இருக்குது? நம்ம ஃபேமிலி டாக்டரை வர சொல்லலாமா? ஐயோ அத்தை, பதறாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான், எல்லாம் சரியாயிடும். உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் முதல்ல எனக்கு தான் திட்டு விழும். எதுக்கு ஒன்று திட்ட போகிறேன்? கேட்டுக்கொண்டே ரகுபதி உள்ளே வர, அது அது என்ன திச்சுலரா? ராகவி, என்ன ஆச்சு? தலையில் என்ன கட்டு போட்டிருக்கு? அது மாமா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். எப்படி ஆச்சு? கிளாஸுக்கு போகும்போது ஒரு பைக்காரன் அடிச்சிட்டான். பார்த்து போகக்கூடாதம்மா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவார். என்னை நம்பி தானே உங்கள் 2 பேரையும் இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருங்க. மாமா, சின்ன அடிதான், தயவுசெய்து அப்பாக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எதுவும் சொல்லலை, ஆனால் இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் காரில் தான் போகணும், நடந்து போக வேண்டாம். சரிங்க மாமா. சரி, போய் ரெஸ்ட் எடு போ. திலகா, ராகவிக்கு என்ன வேணும்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடு. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் ராகவி மாத்திரையின் தீவிரத்தில் நன்றாக உறங்கிவிட கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தா. அங்கே வந்த அபி, என்ன ராகவி, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல அண்ணி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நைட் நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குன அண்ணி. ராகவி எழுந்துட்டாளா? கேட்டுக்கொண்டே திலகா எதிரே வர, எழுந்துட்டா, ரூமில் தான் இருக்கா. சரி, நான் போய் ராகவியை பார்த்துட்டு வரேன். திலகா உள்ளே வந்ததும் அதுக்குள்ளே ராகவி மைதிலியோடு ரூமை விட்டு வெளியே வர, இப்போ எப்படி இருக்கு ராகவி? ரகுபதி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ எங்கேயும் வெளியில் போக வேண்டாம், வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடு. மைதிலி, உனக்கு இன்றைக்கி காலேஜ் இருக்கா? இல்லைப்பா. அப்போ ராகவி கூட இருந்து பார்த்துக்கோ. சரிங்கப்பா. மாமா, நான் அபியை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பர்சனல் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வரேன். பர்சனல் வேலையா? என்ன வேலை விஷ்ணு? அது ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போகிறேன். ரொம்ப வருஷம் கழித்து அவன் இங்கே இருக்கிறது தெரிஞ்சுது. அதனால் அவனை பார்த்துட்டு நான் அப்புறமா ஆஃபீஸ் வரேம்மா. சரி விஷ்ணு, பார்த்து பத்திரமா வந்து சேரு. சீக்கிரம் வா அபி. விஷ்ணு அபியை அவசரப்படுத்த, அத்தான், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். நீங்கள் முதல்ல ஸ்டேஷன் போயிட்டு ராகவியோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்பாவுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ளே வேலை முடியணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிரஞ்சனுக்கு கால் பண்ணேன், நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கிறேன். முதல்ல உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன், சீக்கிரம் வா. அபியை ட்ராப் பண்ணிவிட்டு மீண்டும் நிரஞ்சனுக்கு கால் பண்ண, முதல் ரிங்கிலேயே நிரஞ்சன் ஃபோனை எடுத்து விட்டான். சாரி மச்சான், கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்ததால் விடிய காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன். நல்லா தூங்கிட்டேன், ஃபோன் வந்ததே தெரியல. பரவாயில்ல நிரஞ்சன், நான் ஸ்டேஷனுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நீ ஸ்டேஷன் போக வேண்டாம், நேராக நான் என் வீட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன், அங்கே வந்துரு. வீட்டுக்கா? ஏண்டா இப்படி ஷாக் ஆகிற? நான் ஒண்டிக்கண்ட தான் மச்சான், இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, பயப்படாமல் வா. விஷ்ணு சிரித்து கொண்டே, சரி அட்ரஸ் அனுப்பிவிடு, உடனே வரேன். நிரஞ்சன் அனுப்பிய அட்ரஸுக்கு நேராக விஷ்ணு காரை விட விஷ்ணுவுக்காக நிரஞ்சன் வாசலிலேயே காத்திருந்தான். வா மச்சான்.
லேடிஸ் இல்லாத வீடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. விஷ்ணுவை வரவேற்று குடிக்க தண்ணீர் கொடுக்க நிரஞ்சன், ரொம்ப தேங்க்ஸ்டா. நேற்று நீ மட்டும் இல்லைன்னா ராகவியோட கதியை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. விஷ்ணு நிரஞ்சனின் கையை பிடித்து கொண்டு சொல்ல, மச்சான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உள்ளே வந்து உட்காரு. என்ன சாப்பிட்ற, டீயா காஃபியா? உனக்கு டீ போட எல்லாம் தெரியுமா? வேறு வழி, கற்றுக்க வேண்டியது தான். அம்மா அப்பா ஊரில், நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியதான். சரி சொல்லு, காஃபியா டீயா? உனக்கு எது நல்லா போட வருமோ அதை கொடு. ரெண்டுமே சுமாராகத்தான் போடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நிரஞ்சன் டீயை எடுத்து கொண்டு வந்து விஷ்ணு கையில் கொடுக்க ஒரு வாய் குடித்த விஷ்ணு, மச்சான் இது டீயா காஃபியா? டேய் ஏண்டா இப்படி அசிங்கப்படுத்துகிற, அது டீ. ஓஹோ, சொல்லிட்டு கொடுக்க மாட்டியா? நான் காஃபின்னு நினச்சிட்டேன். டேய் இது வரைக்கும் யாருக்குமே நான் இவ்வளோ நல்லா டீ போட்டு கொடுத்ததே இல்லை. போனால் போகுதுன்னு போட்டு கொடுத்தா ஓவராக பேசுகிற. சரி சரி, டென்ஷன் ஆகாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். சரி நீ குடிக்கலையா? நான் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு மட்டும் ஏண்டா இந்த தண்டனை, பேசாமல் தண்ணியோடு விட்டுருக்கலாமே. சரி விடு, முதல்ல வந்திருக்க, எப்படி வெறும் கையோடு அனுப்புறது? சரி மச்சான், நேற்று எது சொல்ல வந்த, நான் அதை அப்புறம் கேட்கவே இல்லை. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நேற்று ராத்திரி ராகவியை காப்பாற்றினது யார் தெரியுமா? யாருடா, கெஸ் பண்ணு பார்ப்போம். டேய் சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம், தயவு செய்து சொல்லு. கௌதம். எந்த கௌதம்? என்னடா எந்த கௌதம்னு கேட்குற? இதோ இந்த கௌதம். கையில் வைத்திருந்த ஃபோட்டோவை நிரஞ்சன் காமிக்க, டேய் இந்த ஃபோட்டோ நம்ம காலேஜ் படிக்கும்போது எடுத்தது தானே? அதே ஃபோட்டோ தான். நேற்று ராகவியை காப்பாற்றினது கௌதமும் விவேக்கும் தான். என்னடா சொல்கிற, நிஜமாவா? சத்தியமா. அவங்க எப்படி இங்கே? காலேஜ் முடித்த பிறகு நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. நானும் தான் காலேஜ் முடித்த பிறகு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போ தான் நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, ஒர்க் பிஸியில் அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணலை, நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலை. நேற்று திடீர்னு கௌதம் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது. என்ன சொன்னா? கௌதமும் விவேக்கும் பிஸ்னஸ் விஷயமா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்ததாகவும், அப்போது பக்கத்து டேபிளில் 2 பொண்ணுங்களும் 2 பசங்களும் இருந்ததாகவும், அதில் ஒரு பொண்ணு குடிக்கிற ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னான். அப்புறம் நான் கௌதமை அவங்கள வாட்ச் பண்ண சொன்னேன். கௌதம் வீடியோ காலில் அந்த 2 பேரையும் காமிச்சான். அப்போவே எனக்கு ஸ்ட்ராங்காக டவுட் வந்துருச்சு. அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். கௌதம் அவங்கள ஃபாலோ பண்ண விவேக் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தான். நல்ல வேலை, சரியான நேரத்தில் கௌதமும் விவேக்கும் அங்கே போனதுனால ராகவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தப்பிச்சிட்டா. இல்லைன்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. பல பெண்களோட வாழ்க்கையை இவனுங்க கெடுத்துருக்கானுங்க. ராகவி தப்பிச்சது கடவுள் புண்ணியம். கண் கலங்க விஷ்ணு நிரஞ்சனின் கையை பிடித்து கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ பண்ண இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு நன்றி சொல்கிறத விட கௌதமுக்கும் விவேக்கும் தான் முக்கியமாக சொல்லணும். அவங்க 2 பேரும் ராகவியை ஃபாலோ பண்ணலன்னா அவள் தப்பிச்சிருக்கவே முடியாது. கடவுளே! அந்த நேரம் சரியாய் நிரஞ்சன் ஃபோன் அடிக்க, டேய்
கௌதமுக்கு 100 ஐஸு. அவன் தான் கால் பண்ணுறான். நீயும் பேசுறியா? வேணாம் மச்சான், ஏன் பேசு. ஏண்டா? ப்ளீஸ் மச்சான், அவங்கிட்ட பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீயே பேசு. டேய், என்னடா இது? அவன் உன் தங்கச்சியோட உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிருக்கான். அவங்கிட்ட பேச உனக்கு என்ன பிரச்சனை? மச்சான் ப்ளீஸ் நீயே பேசு. சரி ஓகே, ஸ்பீக்கரில் போடுறேன் இரு. நிரஞ்சன் ஸ்பீக்கரில் போட, சொல்லு கௌதம். நிரஞ்சன், அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாளா? அந்த ரவுடி பசங்களால் அவளுக்கு எதுவும் மறுபடியும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லை கௌதம், அந்த பொண்ணு சேஃபாக வீட்டுக்கு போயிட்டா. சரி, அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதா? அவள் யார் என்னன்னு? அது வேணாம் வேணாம் சொல்லாத மச்சான். விஷ்ணு சொல்ல, என்ன ஆச்சு? அந்த பொண்ணை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதா? இல்லை கௌதம், ஒரு அவசர வேலையாக நான் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியதாக போயிடுச்சு. நான் ஸ்டேஷன் வந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிற? அது கௌதம் ஏதோ சொல்ல